இதில் வந்து 10 கடிதங்கள் எழுதியிருக்காரு இது வரைக்கும். இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா, அதீத அச்சமா அப்படிலாம் வந்து இதை பார்க்க தெரியல. இது முழுக்க முழுக்க அரசியல், அதுவும் தேர்தல் அரசியல் தான். இங்கே வந்து இதெல்லாம் தாண்டி இது பல காலமாக பேசப்பட்டிருக்க விஷயம்தான். இன்றைக்கி இதை எழுப்புவதற்கு காரணம் வந்து அரசியல் தான். இதே கருத்தை வந்து சென்றாண்டு இதே கருத்தை எழுப்பியிருந்தால் கூட ஒரு இந்தியா கூட்டணி வந்து வலுப்பெற்றிருக்கும். குறுக்கீடு மன்னிக்கணும், அப்படி செஞ்சிருந்தா தான் அரசியல். ஆனால் பாஜக ஆள்ற ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கும் எழுதுறாரு இவர், அந்த முதலமைச்சருக்கும் எழுதியிருக்காரு. ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மண்டை மாநிலங்கள் எழுதுறாரு. பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு எழுதலை. என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஒரு சீட் தான், எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் தான் எழுதுறாரு. அது பாஜக மாநிலத்துக்கும் பொருந்தி இருக்கு. இதில் எப்படி தேர்தல் அரசியல் இல்லை? தென்னக மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது, இது போன்ற இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து எடுப்பது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதில் எந்த விதத்திற்காக செய்கிறார்கள், எப்போது செய்கிறார்கள் என்கிறது தான் மாறுபட்ட கருத்து வழியா. ஒரு விஷயத்திற்காக தென்னக மாநிலங்கள் வந்து எல்லாரும் ஒன்று கூட்டி நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்தது நல்ல விஷயம் தான். அந்த கூட்டு நடவடிக்கை குழுங்கிறது நல்ல கான்செப்ட் தான். இது ஒரு 30-40 ஆண்டுகள் முன்னாடி ராமகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கன்னட முதல்வராக இருந்தபோது அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த போது அதுக்கு அவர் தான் முதல்வராக, காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல்வர். அது வந்து ஒரு டெல்லி வந்து அவர் வந்து அவருக்கு எதிராக தான் பார்த்தாங்க. அது முயற்சி கைகூடவில்லை. அது போன்ற விஷயங்களை பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ முதல்வர் அவர்கள் கையெழுத்துக்க ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதை வந்து மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு முன்வன்று இதை பேசுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது.